ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரைடல் மெகந்தி பார்டர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4 தின் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 4 தின் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் 2 லைன்ஸ் வந்து நம்ம திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம்ல. ஸோ அதே போல் வந்து திக் லைனாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை முடிச்சுட்டு வந்து நம்ம ஆர்ம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஆர்ம்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து ஒரு சின்ன திக் லைன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் டிசைன் போட போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை திக் லைனாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லீஃப் டிசைன் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணணுன்ட்டு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ப்ரீவியஸில் வந்து என்னென்ன வீடியோ வந்து போட்டிருக்கேன்ட்டு நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் லீஃப் டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது போல் 2 தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம சென்டரில் வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லைன்ஸ் வந்து ஈவனாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். ஸோ 2 தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த கிரிட்ஸ் வந்து எப்படி போடணுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ உள்ளே போட்டிருக்க அந்த ஸ்லாண்டிங் லைனில் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் போட்டிருக்க பாக்ஸில் இருந்து ஒரு 4 ஸ்மால் லைன்ஸ் மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ இது போல் சின்ன லைன்ஸ் மாதிரி கொண்டு வாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளவரோடைய பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும்.
ஸோ சென்டர் பிளேஸில் வந்து இது ட்ரா பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து 2 பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம்ஸ் வந்து 2 லைன்ஸ்க்கு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன்று இப்படி போடலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பைரல் போட்டுட்டு கர்வ் லைன் கொடுக்காம நீங்கள் வந்து 2 லைன்ஸும் வந்து ஆர்ம்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு கர்வ் லைன் கொடுக்காம நான் 2 லைன்ஸ்க்கும் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஸ்பைரல் போட்டிருக்க பிளேஸில் நீங்கள் சர்க்கிள் கூட வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் டிசைன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ நீங்கள் அந்த டிசைனில் வந்து ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் போட்டிருக்கிறதுனால நீங்கள் இதே டிசைன் போடணுன்ட்டு கிடையாது. ஸோ இது ட்ரா பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்லேயும் வந்து சேம் டிசைன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபில்லிங் வந்து நம்ம முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லீஃப் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. லீஃப் வெயின்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டிசைன் சேம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் வந்து திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கே லோட்டஸ் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த லீஃபு அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரல்லாம் வந்து நான் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லோட்டஸ் டிசைன் வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. லோட்டஸ் டிசைன் வந்து எப்படி வந்து போடணும் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து லோட்டஸ் டிசைனு ஃப்ளவர் டிசைன்லலாம் வந்து லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் இப்போ வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபில்லிங்ஸ்னு கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா
நிறைய பிளேஸை வந்து எம்டியாக விட்டுறீங்க. ஸோ அப்படி வந்து எம்டியாக விடக்கூடாது. ஓகேங்களா? ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லும் போதே வந்து கேப்ஸ் இல்லாமல் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது தான் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து பேலன்ஸ் வந்து எம்டியாக விடாமல், பேலன்ஸ் இருக்க பிளேஸை வந்து எம்டியாக விடாமல், அங்கே வந்து ஒரு சர்க்கிளோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து டிசைன் உங்களால் போட முடியுமோ அதுபோல் டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். டிசைன் நீங்கள் போட்டிருக்க டிசைனை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுங்க. ஸோ இங்கே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கீழே வந்து இது போல் திக் லைன் கொஞ்சம் பெருசாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு சின்னதாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து திக்காக வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து சின்னதாக பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து உள்ளே வந்து ஷேக் லைன். ஓகேங்களா? இது போல் ஷேக் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களால் வந்து இப்படி போட முடியல, என்னால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்ம எப்பவுமே போடுற மாதிரி ஒரு தின் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தின் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த லைன்ஸ் மேலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அந்த தின் லைன் மேலேயே வந்து நீங்கள் லைன்ஸ் வந்து இது போல் ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா, அது ஷேக் லைனாக வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ அதனால் வந்து நான் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது போல் வந்து ஷேக் கிரிட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இது போல் ஷேக் லைனில் வந்து நம்ம என்ன ட்ரா பண்ணாலும் அதில் மிஸ்டேக்ன்றது வந்து தெரியாது. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஷேக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து கிரிட்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு, ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.